சில்வருக்கான லோன் ஆர்பிஐ இப்போ அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா மீடியால ஒரு நியூஸ் வந்திருக்கு. எப்படி ஆல்ரெடி கோல்டு லோன் அப்படின்றது இன்னைக்கு புழக்கத்துல இருக்கு. ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. ஏன்னா, நகை வந்து கிட்டத்தட்ட 1 கிராமோட விலை ரூ. 4000 ரூ. 5000 இருந்து இன்னைக்கு ரூ. 12,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நகை வச்சிருக்கிறவங்க அந்த நகைக்கு அகைன்ஸ்டா வந்து நகைய பிளட்ஜ் பண்ணி லோன் எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். பணப்புழக்கத்த அதிகரிக்கும். ஏன்னா, நம்ம நகை வாங்கிட்டோம் அப்டின்னா, அதில போய் அந்த பணம் லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த நகையை செல் பண்ணா தான் நமக்கு மறுபடியும் அந்த பணம் வந்து நம்ம மாத்த முடியும். ஸோ அப்போ இந்த கோல்டுக்கு அகைன்ஸ்டா லோன் அப்டின்னு வரும்போது, இது பணப்புழக்கத்த அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது நகையா நான் வாங்கிட்டேன் அப்டின்னா, அந்த பணம் போய் லாக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு அர்ஜென்ட்டா இல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படும்போது, நம்மளால வந்து அத யூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதுக்காக தான் இந்த கோல்டு லோன் நம்மளுடைய பண தேவைக்காகவும், பணப்புழக்கத்துக்காகவும் இன்னைக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. இப்போ இது வந்து சில்வருக்கு அஃபிஷியலா கிடையாது. ஆனா இருந்தும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேங்க்ஸ், ஒரு சில என்பிஎஃப்சி வந்து அன்அஃபிஷியலா சில்வருக்கான லோன் வந்து இஷ்யூ பண்றாங்க. மேபி அடகு கடையில கூட சில்வருக்கான பிளட்ஜ் பண்ணி சில்வருக்கு அகைன்ஸ்டா பிளட்ஜ் பண்ணி லோன் குடுக்குறாங்க. பட் இப்போ ஆர்பிஐ அஃபிஷியலா சில்வர் லோன வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னைக்கு மீடியால இருக்கிற ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். மேபி இது 2026 ஏப்ரலுக்கு அப்புறம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி இது வந்தா மேபி இப்போ கரண்ட்ல கோல்ட் அண்ட் சில்வர் என்ன பிரைஸ்ல இருக்கு? இன்னும் தொடர்ந்து இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? ஆல்ரெடி நான் சில்வர் வச்சிருக்கேன். இதுக்கு அகைன்ஸ்டா நான் லோன் எடுக்க முடியுமா? ஸோ லோன் கோல்டுல இப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடன் வாங்கி நகை வாங்குறாங்க. நகைய வாங்கி அத அடகு வச்சு அந்த கடன திருப்பி அடைக்கிறாங்க. ஸோ நகையோட விலை அதிகமாகும். இன்ட்ரெஸ்ட் வந்து அத தாண்டி நகையோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது, இந்த இன்ட்ரெஸ்ட்ட மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கோ, இல்ல அத தாண்டி ஒரு பெனிஃபிஷியல் கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்கு. இது எல்லாமே கோல்டு, சில்வரோட பிரைஸ் அப்ரிசியேஷன பொறுத்து தான். மேபி அது இறங்க ஆரம்பிச்சா, அது நமக்கு நஷ்டத்த கூட குடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப முதல் விஷயம் என்ன அப்டின்னா, இந்த அக்டோபர்ல ரெக்கார்ட் ஹைய சில்வர் பிரேக் பண்ணியிருக்கு. கோல்டு போல. டாலர்ல எடுத்துக்கிட்டோம்னா, $4,300 கிட்ட இந்த அக்டோபர்ல டர்ன் ஆயிருக்கு. ரூ. 12,000 ஒரு கிராம் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல கிராஷ் ஆயிருக்கு. சில்வர் வந்து நியர்லி ரூ. 1,90,000 ஒரு கிலோ அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ஆ எம்சிஎக்ஸ் மார்க்கெட்ல 150 டூ 170 வரைக்கும் 1,50,000 டூ 170 வரைக்கும் ஒரு கிலோகிராம் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் கோல்டு லோனுக்கு வரலாம். அ இதோட ஹிஸ்டரி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 1959ல கோல்டு லோன் ஸ்டார்ட் ஆச்சு. அ நகைய வந்து பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அஃபிஷியலா ஆர்பிஐயோட நோட்டிஃபிகேஷன் அவங்களோட ரெகுலேஷன்ஸ் வந்து 1998 டூ 99ல தான் இந்த கோல்டு லோன் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கரண்ட்ல வந்து நெறைய பாலிசி சேஞ்சஸ் லாஸ்ட் 2 வருஷமா கோல்டு லோனுக்கான பாலிசி சேஞ்சஸ் நெறைய நடந்துட்டு இருக்கு. ஆர்பிஐ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சவரன் கோல்ட் பாண்ட வந்து ப்ரீ ரிடெம்ப்ஷனுக்கான ஸ்டெப்பும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏன்னா இது எல்லாமே கோல்டு பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறது ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. இப்போ கரண்ட்ல கோல்டு லோனோட பாலிசி என்ன அப்டின்னா, ரூ. 2,50,000 வரைக்கும் நீங்க லோன் எடுக்க போறீங்க அப்டின்னா, 85% வரைக்கும் நீங்க லோன் எடுத்துக்கலாம். அதாவது ரூ. 1,00,000 வேல்யூ இருக்கிற நகைக்கு 85,000 வரைக்கும் நம்ம கடன் வாங்கலாம். மேக்ஸிமம் ரூ. 2,50,000 வரைக்கும். இன்கேஸ் நான் ரூ. 2,50,000க்கு மேல கடன் வாங்க போறேன் அப்டின்னா, அது வந்து 80% அளவுக்கு தான் லோன் எடுக்க முடியும். ரூ. 5,00,000க்கு மேல நான் கடன் வாங்குற நகைக்கு அகைன்ஸ்டா அப்டின்னா, 75% வரைக்கும் தான் லோன் எடுக்க முடியும். இதில சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்கு. ரூ. 5,00,000க்கு மேல நான் நகை வாங்கும்போது, என்னோட இன்கம் ப்ரூஃப் வைக்கணும். ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இப்போ ரீசென்ட்டா ஆர்பிஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சில்வர் அ சில்வருக்கு அகைன்ஸ்டா லோன். அதாவது என்கிட்ட சில்வர் இருக்கு. ஏன் சில்வர் வந்து இதுக்கு முன்னாடி இல்ல அப்டின்னா, அது ஒரு டெட் இன்வெஸ்ட்மென்ட் அப்டின்னு சொல்லலாம். ஏன்னா, இன்வெஸ்ட்மென்ட்டா சில்வர நம்ம பார்க்கறதில்ல. கோல்ட பார்க்குற அளவுக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கும் கோல்டு அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட்ன்றத விட நகை, அது ஒரு ஆர்னமெண்ட்ஸ் அப்படி தான் நெறைய பேருக்கு தெரியுது. பட் ஆனா குளோபலா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து கோல்டுல ரிசர்வ் மெயின்டெயின் பண்றாங்க. டன் கணக்குல. ஸோ இதில அமெரிக்கா பெரிய அளவுக்கு முதல் இடத்துல ரெய்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சில்வர் லோனுக்கான பாலிசி என்ன? அ இப்போ இந்த சில்வர் வந்து நகையாவோ அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லோன் சில்வர் லோன பொறுத்தவரைக்கும் நீங்க ஜுவல்லரியா குடுக்கலாம், பாரா குடுக்கலாம், காயினா குடுக்கலாம். இத 3த்துக்கு அகைன்ஸ்டா தான் லோன் எடுக்க முடியும். 2வது நீங்க அதாவது சில்வர் பாருக்கான லோன் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இடிஎஃப் மூலியமாவோ
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை இடிஎஃப் சில்வர் இடிஎஃப் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்டாக லோன் கிடையாது. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சில்வர் வாங்குறதுக்காக லோன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை அடகு வைக்கிறது பண்ண முடியாது. சில்வர் வாங்குறதுக்கு லோன் கிடையாது. அதே மாரி ஏற்கனவே நீங்க ஒரு இடத்துல சில்வர் வந்து அடகு வச்சிருக்கீங்க. அதோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆயிருக்கு. மறுபடியும் அந்த லோன் அமௌண்ட்டையோ இல்ல மறுபடியும் இன்னொரு லோன் நீங்க எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அது எடுக்க முடியாது. ஸோ ரூ. 2,50,000 வரைக்கும் வந்து இதே கோல்டுக்கு இருக்கிற 85% லோன் அமௌண்ட் வந்து இவங்க இத கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதே கோல்டுக்கு இருக்கிற கேப் தான். எவ்வளோ வேல்யூக்கு 85% வந்து 2.5 லேக்ஸ் வரைக்கும், 80% வந்து அப் டூ 5 லேக்ஸ் வரைக்கும், 75% அபோவ் 5 லேக்ஸ்க்கு மேல லோன் எடுக்கலாம். ஸோ ரீப்ளட்ஜிங் வந்து பண்ண முடியாது. இதில் மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் வந்து அப் டு 10 லேக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்கம் கிரெடிட் ஹிஸ்ட்ரியோ இல்லை நீங்கள் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணுறது, உங்களோட இன்கம் ப்ரூஃபு, நகைக்கான பில் இதெல்லாமே அப் டு 2.5 லேக்ஸ் வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே இப்போதைக்கு மீடியாவில் இருக்கிற ஒரு அன்அஃபிஷியல் விஷயந்தான். இன்னும் அஃபிஷியலாக ஆர்பிஐ எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லை அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் கொடுக்கல. ஸோ இப்போ இந்த சில்வர் லோன் அப்படின்றது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இப்போ லிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக டர்ன் ஆகிருக்கு. கோல்டு மாதிரியான ஒரு ரெக்கக்னைசேஷன் சில்வருக்கும் இப்போ கிடைக்க போகுது. இப்போ சில்வர்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, கோல்டு அளவுக்கு லிக்விடிட்டி சில்வரில் இல்லை. வால்யூம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகம். கோல்டை விட சில்வரில் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நார்மலாக கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸில் 0.5% 1% கோல்டு இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ இல்லை ஃபால் ஆச்சுனாலோ அதை விட அதிகமான வாலட்டிலிட்டி சில்வரில் இருக்கும். ஸோ அப்போ வந்து லிக்விடிட்டி குறைவாக இருக்கும்போது அந்த வாலட்டிலிட்டி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிஸ்க்கும் அதிகம். ஸோ இது வந்து லோன் அப்படின்றது இப்போது சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு பெரிய பிக் கேம் சேஞ்சராக தான் இப்போ சில்வர் டர்ன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரோட ஃபோக்கஸ் சில்வர் பக்கம் டர்ன் ஆகிருக்கிறது. அதுக்கு ஆர்பிஐ எடுத்திருக்கிற இந்த விஷயம் மேபி சில்வரில் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் டர்ன் ஆகிருக்கு. இப்போது நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கோல்டு அண்ட் சில்வருக்கு கொடுத்துருந்த விஷயம் என்ன அப்படின்னா, டாலர் வேல்யூவில் அடுத்த சப்போர்ட் $3,800 கோல்டுக்கான சப்போர்ட் ஜோன். அந்த லெவல் கீழே வரும்போது மேபி அடுத்த ஒரு பெரிய கரெக்ஷன் கோல்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சில்வருக்கும் வந்து பார்த்திங்கன்னா $45 வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட் ஜோன். இப்போ நியர்லி $49 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. $45 கீழே வந்தால் ஒரு பெரிய கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கு கீழே எவ்வளோ கரெக்ஷன் ஆனாலும் மறுபடியும் பை ஆன் டிப்ஸுன்ற ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது எவ்வளோ சர்க்கிள் விழுந்தாலும் அங்கேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. சில்வர் $45 உடையாமல் இருக்கிற வரைக்கும், கோல்டு $3,800 உடையாமல் இருக்கிற வரைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆக தான் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேபி ஆல்ரெடி 30% இந்த 3 to 4 மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷத்தில் 50 to 70% கோல்டு சில்வர் ரைஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த இடத்துல ரிஸ்க் கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் தான் கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த ரிஸ்க் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இந்த கோல்டு லோன் பற்றின மேலும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.